நட்ஸே சுத்தமாக சாப்பிடாத குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து டேட்ஸ் லட்டு ட்ரை பண்ணி கொடுங்க. நட்ஸ் வச்சு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கசகசா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நட்ஸெல்லாம் வந்து நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா மட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மீதிலாம் வந்து அப்படியே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சும்மா 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 கப்பு டேட்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியில் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் எடுத்தும் வந்து இது மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சும் குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மசிஞ்சிரும். டேட்ஸில் நல்லா மசிஞ்சு வந்த உடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கிண்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு சேர வந்த உடனே ஒரு பட்டர் ஷீட்க்கு மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்த உடனே நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். பாதியை வந்து லட்டு ஷேப்பில் வந்து உருட்டிட்டு அதில் வந்து கசகசா வறுத்து வச்சுருக்க கசகசாவை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி பாதியை வந்து நார்மல் லட்டு மாதிரி பிடிச்சி அதில் வந்து டெசிகேட்டட் கோகனட்டை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு ஷேப்பில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் வந்து கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கரி ஸ்டைலில் ஸ்வீட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.